வக்ஃபு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை பிஜேபி அரசாங்கம் கொண்டு வரப்போகுது. நாளைக்கோ நாளைக்கோ பார்லிமெண்ட்டில் அதை பற்றி டிபேட் நடக்கும். வக்ஃபுன்றது என்னென்னா, முஸ்லீம் பெருமக்கள் தங்களிடம் உள்ள சொத்தை அந்த வக்ஃபு வாரியத்துக்கு எழுதி வைப்பாங்க. அதை ஒரு 2-3 பர்பஸுக்கு அவங்க செலவு பண்ணலாம். அந்த கல்லறைக்கு, மசூதி மெயின்டைன் பண்ணுறதுக்கு, கல்வி நிறுவனங்கள் நடத்துவதற்கு, சுகாதார மேம்பாட்டுக்கு, இப்போ ஏழைகளுக்கு மருத்துவ வசதிகள் செய்வதற்கு பயன்படுத்தலாம். இப்படி தான் வக்ஃபு இருக்குது. ஆனால் சமீபத்தில் ஒரு சச்சார் கமிட்டின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அந்த சச்சார் கமிட்டி என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், வக்ஃபு நிறுவனங்களில் ஏராளமான சொத்துக்கள் இருக்குது, அதை முறையாக மேம்படுத்துவதற்கு, அதை இயக்குவதற்கு ஒரு ஏற்பாடு வேணும் அப்படின்ற மாதிரியே சொன்னாங்க. எத்தனையோ கமிட்டிகள், அதாவது முஸ்லீம்கள் மேம்பாட்டுக்காக சச்சார் கமிட்டி ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருக்குது. ஆனால் இதை மட்டும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க பிஜேபி அரசாங்கம். இன்றைக்கி சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு. உடனே வக்ஃபு, நாங்கள் அதுக்காக வக்ஃபு இந்த வாரிய சட்டத்தை திருத்த போகிறோம். இவங்க சச்சார் கமிட்டி சொல்கிறது தான் பேஸாக வச்சுக்கிறாங்க. சச்சார் கமிட்டி அடிப்படையில் நாங்கள் வாரியத்தை திருத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருத்தும் போது என்ன பிரச்சனை வருதுன்னா, முஸ்லீமுக்கு எதிரான என்னென்ன இப்போ கடந்த காலங்களில் பார்த்தோம். முஸ்லீம்களுக்கு எதிரான யூனிஃபார்ம் சிவில் கோடு, குடியுரிமை திருத்தச் சட்டம், பல்வேறு அம்சங்கள் முஸ்லீம்களுக்கு எதிரான செய்திருக்க மாதிரி தான் இப்போவும் அவங்க முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை, இந்த வக்ஃபு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டம் ஆகஸ்ட் மாதம் போன வருஷம் 2024 ஆகஸ்ட் மாதத்துலேயே இதற்கான தயாரிப்புகள், மசோதாக்கள் தயாரிக்கப்பட்டு அது ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்புனாங்க. அந்த ஜாயிண்ட் பார்லி கமிட்டி அந்த சேர்மன் என்ன பண்ணார், இவங்க அதில் ஒரு 10 பேர் எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இந்த 10 பேர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் அது உங்களெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுறோம், இந்த கமிட்டிலேருந்தே எடுத்துகிட்டு நான் சப்மிட் பண்ண போகிறேன்னு சொல்லி சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இதுவரை வக்ஃபு போர்டை நிர்ணயிச்சிருக்கிறது அந்த நிலம் மற்ற ஏற்பாடுகளை கவனிச்சிட்டு இருக்கிறது முத்தாவல்லின்னு சொல்லி கூட ஒரு மேனேஜர் அவர் இருப்பார், அவர் இது பண்ணுவார். இப்போ இவங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் போடுறாங்க. அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இனிமேல் அதை நீக்கும் போது அவர் முஸ்லீமாக இருக்கலாம், இல்லை முஸ்லீம் அல்லாதவராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல. ரெண்டாவது, 22 பேர் கொண்ட கவுன்சில் ஒன்று இருக்குது, வக்ஃப் போர்டு கவுன்சில். அதில் 12 பேர் வரைக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, முஸ்லீம்கள் அந்த வக்ஃப் போர்டுக்கு கீழே ஏராளமான நிலங்கள் இருக்குது. அது பல வகையில் இருக்குது. ஒரு சில டிஸ்பியூட்டில் இருக்குது, ஒரு சில நிலமாக இருக்குது, கோயில்களாக இருக்குது, கல்லறையாக இருக்குது, இப்படி பல வகையில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, டிஸ்பியூட் லேண்டெலாம் ஏற்கனவே தீர்ப்பாயம் ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. அந்த அமைப்பு அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தது. அதுதான் இது சரியா தவறான்னு விசாரித்து அது வக்ஃபு சொத்தா இல்லையா அப்படின்றத நிர்ணயிக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அதிகாரத்தை பூரா வக்ஃப் ட்ரிபுனல்லாம் ஒழிச்சிட்டு, தீர்ப்பாயத்தில் ஒழிச்சிட்டு கலெக்டர்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க. கலெக்டர் என்ன பண்ணுவார், ஆளுங்கட்சி அங்கே அந்தந்த மாநிலத்தில் ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதான் செய்ய போகிறார். அப்போது பெரும்பான்மையாக உள்ள பிஜேபி மாநிலங்களில் அவர் ஆளுங்கட்சி சொல்கிறது மாதிரி செய்ய போகணுன்னா, வக்ஃபு நிலங்களை எல்லாத்தையும் கூட டிஸ்பியூட்டாக இருக்கிற நிலங்களை பூரா பிடுங்கி அரசாங்கம் எடுத்துக்கிற வாய்ப்பு என்பது இருக்குது. அரசாங்கம் எடுத்துக்கிட்டால் அம்பானிக்கு அதானி கையில் தான் போகும். நம்ம ஏழை இந்துக்களுக்கு யாருக்கும் வரப்போகிறதில்ல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போது உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2 பெண்களை புதுசாக போடணுன்றாங்க. கரெக்டு, போட்டோம். அது ஒன்றும் நம்ம ஒன்றும் கொஸ்டின் பண்ணலை. இப்போது பெண்கள் 2 முஸ்லீம் பெண்கள் ஒவ்வொரு போர்டில் இருக்குன்றாங்க இதில். ஆனால் இவங்க கம்பல்ஷன் மாற்றிடுறாங்க. 22 பேர் கவுன்சிலில் 12 பேர் நான் முஸ்லீம்ஸ்ன்னு சொன்னால், இந்துக்கள் என்று சொன்னால், அதுலேயும் சங்கிகள், ஆர்எஸ்எஸ் பண்ணுற அமைப்பில் சேர்ந்தவங்க அந்த அமைப்புக்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த அமைப்பு எப்படி செயல்படும் அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, தீர்ப்பாயத்தை ஒழிச்சிட்டு கலெக்டரை இப்போ இது பண்ணுறாங்க.
கலெக்டர் என்ன பண்ண போகிறாரு? அரசாங்கம் சொல்கிறத கேட்க போகிறாரு. அரசாங்கத்தினுடைய மேலே செக்ரட்டரியோ இல்லை முதலமைச்சரோ என்ன சொல்கிறாரோ அதை கேட்க போகிறாரு. அந்த அடிப்படையில் இந்த வக்ஃபோட நிலங்கள் எல்லாத்தையும் டிஸ்பியூட்டாக இருக்கக்கூடிய வக்ஃபோட நிலங்கள்லாம் பிடுங்கி அரசாங்கத்துக்கிட்டேயோ வேறு யார்கிட்டையோ கொடுக்கறதுக்கான ஏற்பாடு இந்த இதில். அதனால தான் இப்போ பயப்படுறாங்க. இப்போ சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருக்கு முஸ்லீம் மேம்பாட்டுக்கு. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாத இந்த அரசாங்கம் குறிப்பாக இந்த வக்ஃப் போர்டு மட்டும் பில்லை எடுத்துக்கிறாங்க. இந்த வக்ஃப் போர்டு பில் எடுத்து வக்குக்கு இப்போ வந்து அன்றைக்கே சச்சார் கமிட்டி என்ன சொல்லிச்சுன்னா 1.2 lakh crores வந்து சொத்துக்கள் இந்த வக்ஃப் போர்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுது. இப்போது அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் அவ்வளோ பெரிய சொத்துக்களை இன்றைக்கி அரசாங்கம் கைப்பற்றி அது பூராவும் அரசாங்க சொத்தாக மாற்றுறதுக்கு இல்லாட்ட வேறு வகையில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்குது. ஒவ்வொரு வகையிலும் இந்த பில் வந்து முஸ்லீமுக்கு எதிரான பில் என்பதை நாம் பார்க்குறோம். இப்போ வந்து தீர்ப்பாயம் சொன்னால் அதான் கடைசி இது. ஒரு இடத்துல ஒரு வக்ஃபுக்கு ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலம் வந்து டிஸ்பியூட் இருக்குதுன்னு சொன்னால் வக்ஃபாயம் அந்த தீர்ப்பாயம் இது பண்ணி அதை வந்து டிசைட் பண்ணும் எது வக்ஃப் நிலமா இல்லையா அப்படின்னு. அப்படி செய்யும்போது அது வந்து அந்த தீர்ப்பு இறுதியானது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கலெக்டர் தீர்மானிப்பார், வக்ஃப் இதில் கிடையாது. இப்போது கலெக்டர் தான், கமிஷனர் லேண்ட் கமிஷனர் ஒருத்தர் இருந்தார், சர்வே கமிஷனர், அவருக்கு பதிலாக இப்போ கலெக்டர் போடுறாங்க. கலெக்டருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் தீர்ப்பு சரியில்லைன்னு சொன்னால் நேரடியாக ஹைகோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்தது? வக்ஃப் வாரியம் சொல்கிறது தீர்ப்பு தான் கடைசி. இப்போ வந்து ஹைகோர்ட்டு தலையிடலாம், அப்படி ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கோர்ட்டுகள்லாம் எப்படி செயல்பட்டுட்டு வருதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏராளமான விஷயங்களில் இந்த கோர்ட்டுகள் வந்து அயோத்தியா பிரச்சனையாகட்டும் மற்ற பிரச்சனையாகட்டும் இந்த கோர்ட்டுகள்லாம் இந்த நீதிபதிகள்லாம் என்ன மாதிரியான செயல்பாட்டில் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த சட்டம் என்பது கிட்டத்தட்ட வக்ஃப் வாரியத்தை ஒழிச்சு விட்டு அதை பூராவும் அரசாங்கத்தினுடைய சொத்தாகவோ இந்துக்களுடைய சொத்தாகவோ மாற்றுறதுக்கான ஏற்பாடுன்றது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ எந்த ஒரு இந்து அறநிலையத்துறைன்னு இருக்கு வச்சுங்க, அந்த அறநிலையத்துறையில் மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து முஸ்லீம்ஸை நம்ம சேர்க்குறதில்ல, கிறிஸ்டின்ஸும் சேர்க்குறதில்ல, இந்துக்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதி சமீபத்தில் திருப்பதி கோயிலில் பிகே ரெட்டின்னு ஒருத்தர் தான் சேர்மனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேலை செய்கிறவங்க உள்பட யாரும் வந்து ஹிந்துவாக தான் இருக்கணும், வேறு நான் ஹிந்துஸ் யாரும் ஒர்க் பண்ணக்கூடாதுன்றார். இப்போ 18 பேரை நான் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறேன், 18 பேருக்கு எதாவது காசு கொடுத்து வீட்டு எடுப்புறேன், அரசாங்கம் எடுத்துக்கிட்டோம் இல்லைன்னா நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிற துணிச்சல் வருது அவருக்கு. அவங்களாம் 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்துருப்பாங்க, பல்வேறு இதில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போது அதெல்லாம் மாற்றுறதுக்கான வழி இல்லை. அதெல்லாம் இவங்க வந்த பிறகு, பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு தான் அந்த துணிச்சல் வந்திருக்குது. பிகே ரெட்டிக்கு என்ன துணிச்சல் வந்திருக்குது? மேலேருந்து வருது, நீங்கள் இப்போ முஸ்லீம் அல்லாதவர்களை எல்லாம் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த துணிச்சலை தான் அவர் செய்கிறாரு. அப்போது இந்து மதத்துக்கு ஒரு நியாயம், மற்ற மதங்களுக்கு ஒரு நியாயம் நாம் சொல்ல முடியுமா? ஆர்டிக்கிள் 26 என்ற அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், முஸ்லீம்கள் இல்லாட்ட சிறுபான்மையினர் எந்த மதத்தை சேர்ந்தவரும் அவங்க விரும்ப வகையில் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அந்த அடிப்படையில் தான் வக்ஃபோடு இந்த சட்டம் இந்த சட்டம் வந்து இந்தியாவில் மட்டுமல்ல எல்லா நாடுகளிலும் இருக்குது. பல நாடுகளில் இருக்குது. மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, இங்கே முஸ்லீம் நாடுகளில் இருக்குது, பல விதங்கள் இருக்குது. அங்கெல்லாம் பல விதமான ஷரத்துக்கள் என்பது இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் லிபரலாக இருந்தது. 1995 இயற்றப்பட்ட இந்த வக்ஃப் போர்டு சட்டம் வந்து ரொம்ப கொஞ்சம் லிபரலாக இருந்தது. ஆனால் இப்போ பூராவும் எடுத்துட்டு முஸ்லீம்களை அப்புறப்படுத்துகிற வேலையை இப்போது இந்த இந்திய அரசாங்கம் செய்யுது. ஒன்று, அதிகமான ஆட்டில் இந்துக்கள் முஸ்லீம்கள் அல்லாதவர்களை போடுறது ஒன்று, அந்த கவுன்சிலில் போடுறது. தீர்ப்பாயத்தினுடைய இந்த கமிஷனர் இருப்பார், அவர் சர்வே கமிஷனர், அவருக்கு பதிலாக அந்த அதிகாரத்தை கலெக்டர்கிட்ட ஒப்படைக்கிறது. அதே மாதிரி தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு இறுதியான என்பதை நீக்கி அது ஹைகோர்ட்டுக்கு போகலான்னு சொல்கிறது. இப்படி பல்வேறு வகையில் இந்த சட்டம் என்பது திருத்தப்படும் போது
அது பூராவும் முஸ்லீம்களுடைய உரிமையை பறிப்பதாக அந்த சட்டம் இருக்குது. அதை தான் நம்ம கண்டிப்பாக இருக்கோம். எல்லா பெரும்பான்மையான முஸ்லீம் மக்கள் இது கூடாது என்று சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, இந்த நீ ஒரு ஒரு முஸ்லீம்ஸு பிரபலங்களை கூப்பிட்டு அதில் பாண்டித்யம் இருக்கக்கூடிய பழைய ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ஸு அவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த சொத்துக்களை வக்ஃப் போர்டு சொத்துக்களை பராமரிப்பதில் என்ன சிக்கல் இருக்குது, இப்போது அதை மேம்படுத்துறதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு சொல்லி நீ இது பண்ணலாம். ஒரு ஆலோசனை வாங்கிட்டு அது அடிப்படையில் நீங்கள் சட்டத்தை திருத்தலாம். ஆனால் இவங்க அதுவே செய்யலை. எந்த முஸ்லீம் தலைவர்களையும் கன்சல்ட் பண்ணல, எதுவும் பண்ணல. அதனால தான் இந்தியா பூராவும் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் பூராவும் இந்த சட்டத்துக்கு எதிராக, இந்த வக்ஃப் பில்லுக்கு எதிராக பெரிய இது. இந்த பில் இப்போது பாஸ் ஆகிடுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த செட்டப், இந்த வக்ஃப் போர்டினுடைய அமைப்பு பூராவும் மாறிடும். மாறிடுச்சுன்னு சொன்னால் முஸ்லீம்கள் தங்களுடைய உரிமைகளை பூராவும் இழக்க வேண்டியது இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்துக்கள் அந்த குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் வக்ஃப் போர்டு சொத்துக்களை பூராத்தையும் இந்துக்கள் கைப்பற்றக்கூடிய, இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க கைப்பற்றக்கூடிய நிலைமை என்பது உருவாகும். அதனால தான் சொல்கிறோம், இந்த சட்டம் என்பது கூடாது. ஒரு அந்த ஜேபிசி வந்தபோது 10 எதிர்கட்சி கட்சிகள்லேருந்து உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவங்க பூராவும் டிஸ்மிஸ் பண்ணுறாரு. யார்? ஜெகதாம்பாள், அந்த ஒரு ஜேபிசிக்கு தலைவர். அப்படின்னு சொன்னால் இவங்க வச்சது தான் சட்டம், யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய இது. தொடர்ச்சியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சந்திரபாபு நாயுடு, பீகார் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமாரோடைய ஆதரவு தேவைப்படுது. இந்த 2 பேரும் ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு காலம் அவங்கள பயமுறுத்தி வேறு ஏதாச்சும் இது பண்ணி அவங்க ஆதரவு கொடுக்க வைக்கலாம். கொடுத்து அது பாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய வக்ஃப் போர்டு என்பது கிட்டத்தட்ட சிதைக்கக்கூடிய நிலைமை என்பது உருவாகும். அப்போது என்ன பண்ண போகிறாங்க? முஸ்லீம்கள் மீதான தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த தாக்குதல் அடிப்படையில் தான் இதுவும் நடக்குது. வக்ஃப் போர்டு சொத்துக்கள் 9,04,000 ஏக்கர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் ஏக்கர் இது டிஸ்பியூட்டட் லேண்ட்னு சொல்லி அதை பூராவும் அரசாங்கம் எடுத்துக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது. மீதியெல்லாம் கல்லறையாக, ஸ்கூலாக, மற்ற விஷயங்களாக இருக்குது. அப்போ ஏதாவது கொஞ்சம் காலி மனைகள் இருந்தால் அதை பூராவும் கலெக்டர்கிட்ட சொல்லி இவங்க எடுத்துப்பாங்க. அரசாங்கம் எடுத்துக்கூடிய நிலைமை என்பது இருக்குது. அதனால தான் நம்ம இந்த சிறுபான்மையினருக்கு எதிரான இந்த சட்டத்தை நாம் கூடாதுன்னு சொல்கிறோம். நீ முறைப்படுத்துறதுக்கு சட்டம் கொண்டு வா, அது அவங்க பரிந்துரை செய்யட்டும். முஸ்லீம் தலைவர்கள் பல பேர் இருக்காங்க, அவங்கள பரிந்துரை செய்யட்டும். பரிந்துரை செஞ்ச அடிப்படையில் நீ ஒரு சட்டம் கொண்டு வந்து வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குதோ அது பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு மாறாக நீ இவர்களை முஸ்லீம்களை, இஸ்லாமியர்களை வஞ்சிப்பு நோக்கத்தோடு நீங்கள் அது கொண்டு வர்றது தான் நான் ஏற்கலை.